السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولعبد مؤمن خير من مشرك ولو أعجبكم. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس، شبابك قبل هرمك، وحياتك قبل موتك، وصحتك قبل سقمك، وفراغك قبل شغلك. وقال عليه الصلاة والسلام أيضا: نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أخرجه البخاري. وقال صلى الله عليه وسلم: ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته، فالرجل راع في بيته وهو مسؤول عن رعيته، والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة عن رعيتها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே எதையும் நிரப்பமானதுன்னு சொல்லல. உலகத்தில் நாம் பார்க்கிற அனுபவிக்கிற அவ்வளவுமே குறையுள்ளது. நாம சாப்பிடுறோம். சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துற காலத்திலிருந்து உலகத்தில் மக்கள் சாப்பிடுறாங்க. உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலேயும் உள்ள மக்களின் உணவு வகைகள் எடுத்தா ஆயிரக்கணக்கான உணவு வகைகள். ஆனால் ரப்பல் இஸ்ஸத் சொல்லல, நாங்க எல்லா வகையான உணவுகளையும் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட உணவுகளின் முறையை முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு பூர்த்தியான உணவு வகை சொல்லல. இன்னமும் நாங்க உணவு சாப்பிடவே இல்லை. அசல் உணவிற்கு சுவர்க்கத்தில் உணவுக்குரிய சில முன்மாதிரிகள் உலகத்தில் இருக்கிறது.
நாங்க எல்லாம் வகை வகையாக கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல எத்தனையோ கலர்ல எத்தனையோ அமைப்பில் உடுப்பு. சையதுனா ஆதமுடைய காலத்திலிருந்து மக்கள் உடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு மக்களுடைய உடைகள் வித்தியாசம். பல லட்சம் டிசைன்கள் உலகத்துக்கு வந்துருச்சு. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லல, நீங்க காலாகாலமாக உடுத்து வாரீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, இவர்களோட உலகத்தில் உள்ள எல்லா ஆடை வகைகளையும் பூர்த்தி செய்தோம் சொல்லவே. அசல் என்னன்னா, நாங்க இன்னும் உடுக்கல. எங்களுக்குரிய அசலான உடுப்பிற்கு சுவர்க்கத்தில் நாங்க எத்தனையோ வகையான கட்டடங்களை கட்டுறோம். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அமைப்புல கட்டிடங்கள் கட்டப்படுது. கடைகள் ஒரு முறையில, வீடுகள் இன்னொரு முறையில, ஹோட்டல்கள் இன்னொரு முறையில, பாராளுமன்றம் இன்னொரு முறையில, ஒவ்வொரு அமைப்புல கட்டிடங்கள் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நீங்க கட்டிடம் கட்டுறீங்க. ஒரு காலம் இருந்தது ஆதி சமூகத்துடைய கூட்டம். அவர்கள் கைகளால மலைகளை கொடைஞ்சி பாதுகாப்பான வீடுகளை வச்சாங்க. ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்றான், வதன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூதன் ஆமின். நீங்க வீடுகள்ல இருந்து ரொம்ப பாதுகாப்பான வீடுகளை நீங்க மலைகளை கொடைந்து அமைச்சிருக்கிறீங்க. அவ்வளவு பாதுகாப்பான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. மாடா மாளிகைகள் உலகத்தில் கட்டப்பட்டிருக்கு. ரப்பு சொல்லல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. அதனால எல்லா வகையான கட்டடங்களும் உலகத்தை கொடுத்தாச்சு. இப்ப பூர்த்தியான கட்டடங்கள் நீங்க அனுபவிங்கன்னு சொல்லல. இதுக்கு பிறகுதான் கட்டடங்களை பார்க்க போறோம். இதுக்கு பிறகுதான் தங்கத்தால உள்ள மாளிகைகளை பார்க்க போறோம். ஒவ்வொரு கல்லும் தங்கம், ஒவ்வொரு கல்லும் வெள்ளி, ஒவ்வொரு கல்லும் மரகதம், அப்படி உள்ள கட்டடங்களை சுவர்க்கத்தில் பார்க்க போறோம். ஆக உலகத்தில் உள்ள அவ்வளவுமே குறைதான். ஒவ்வொரு காலத்தில் உள்ளவங்களும் ஒன்றை உருவாக்கிட்டு நினைக்கிறாங்க இதுதான் நிறைய. பின்னால உள்ளவங்க வந்து அதை பார்த்து சிரிக்கிறாங்க. இதுலயா வாழ்ந்திருக்கிறாங்க, இதுலயா ஓடி இருக்கிறாங்க, இதுலயா அனுபவிச்சிருக்கிறாங்க, குறை காண்றாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் நிறை என்று சொன்னது ஒன்று மட்டும்தான். இந்த உலகத்தில் நிறை என்று சொன்னது ஒன்று மட்டும்தான். அதுதான் நிறை, அதுதான் முழுமை. அந்த நிறையது அல்லாஹ்வால உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தீன். தீன் மட்டும்தான் குறையில்லாத. அந்த அறிவிப்பு கொடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1.25 லட்சம் சஹாபாக்களோட அரஃபா மைதானத்தில் இருக்கிற நேரம். தீன் பூர்த்தி. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்று உங்களுடைய தீனை பூர்த்தியாகிட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து தீன் இருந்து வந்தது. ஒவ்வொரு நபியும் உலகத்துக்கு தீனை கொண்டு வந்தான். ஒவ்வொரு ரசூலும் உலகத்துக்கு தீனை கொண்டு வந்தான். அவர்களுடைய அமல்கள வித்தியாசம், நோம்பில வித்தியாசம், ஜகாத்துல வித்தியாசம், உடையில வித்தியாசம், சுத்தத்துல வித்தியாசம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த தீனை பூர்த்தியாகிடும். உலகத்தில் அல்லாஹ்வால சொல்லப்பட்ட ஒரு நிறையான சொத்து தான் தீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனில எப்பொழுது மக்கள் நிறையாக இருப்பார்களோ வாழ்க்கை நிறையாகும். தீனில மக்கள் எப்பொழுது குறை செய்வார்களோ வாழ்க்கை குறையாகும். தீனை கொண்டுதான் மனிதன் உருப்படுறதும், தீனை கொண்டுதான் மனிதன் பழுதாகணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நகரங்களுக்கும் போய் பாருங்க, ஒவ்வொரு டவுனுக்கு போங்க, டவுனை விடுங்க, கிராமங்களுக்குள்ள போங்க, அங்குள்ள பெரிய மக்கள்கிட்ட கேளுங்க ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன. அநேகமான ஊர்களில் சொல்ற பிரச்சனை என்ன தெரியுமா? இங்குள்ள வாலிபர்கள் தான் பிரச்சனை. பொடியமான எங்கேயும் போய் கேட்பாரு, யாரு பிரச்சனை? வாலிபர்கள் பிரச்சனை. வாலிபர்கள் ஏன் வாலிபர்கள் பிரச்சனையானா? வாலிபர்கள் ஏன் பிரச்சனைக்குரியவர்களாக பார்க்கப்படுறாங்க? வாலிபர்களுக்கு நல்லவர்களாக வரையிலாமா? வாலிபர்கள் பிரச்சனைக்கே உள்ளவர்களா? அல்லாஹ்வுடைய இல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 5 நிஅமத்துகளை தந்துட்டு பறிப்பான்.
5 நியமத்துகளை உங்களுக்கு தந்துட்டு பறிப்பான். பறிக்கப்பட முன்னால அந்த நியமத்துகளை பாவீங்க. பறித்த பிறகு ஆத்திரப்பட்டு அந்த நியமம் திரும்ப வராது. அந்த அருள்கள் உங்களிலிருந்து பறிக்கப்படும். பறிக்கப்பட்ட பிறகு நீங்க ஆத்திரப்பட்டு வேலை, ஆத்திரப்படாமல் அதை சரியாக பாவீங்க. எடுத்த எடுப்பிலே முதலாவது என்ன சொன்னாங்க? வாலிபம் ஒரு நியமத். வயோதிபம் வந்தவுடன் அந்த வாலிபம் பறிக்கப்படும். 5 நியமத்துகள் வரும். அந்த நியமத்துகள் பறிக்கப்பட்டு அதுக்கு பதிலாக இன்னும் 5 நிலைமைகள் வரும். நியமத்து பறிக்கப்படும், அதுக்கு பிறகு இன்னொரு நிலைமை வரும். அந்த நேரத்தில் கை செய்தப்படுவான, பறிக்கப்பட்டுட்டேன்னு கவலைப்படுவான, கிடைச்ச நேரத்தில் சரியாக பாவீங்க. எடுத்தளவுக்கு சொன்னான். அதுல முதலாவது நியமத்து தான் இரத்த துடிப்பு இருக்கக்கூடிய வாலிபம். ஷபாபக கபல ஹரமி, உங்களோட வயோதிபம் வருவதற்கு முன்னால வாலிபத்தையும் உபயோகப்படுது. வாலிபம் என்றது எது சகோதரர்களை? வாலிபம் என்றது ஒரு வாலிபரை எப்படி இனம் காண்ற? அவர் எத்தனை வயசுள்ளாக இருப்பார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில இருந்த சில வாலிபர்களுக்கு நிக்காஹ பத்தி உற்சாகப்படுத்தினார். புகாரியில முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. யா மஅஷர ஷபாப், அவர்களை பார்த்து பேசினாங்க. வாலிப கூட்டமே, இந்த வாலிபர்கள் எம்சியா இருக்கிறாங்களே, மாஷர் ஜமாத்தா இருக்கிறாங்க. வாலிபர்கள் இயக்கம் இருக்குது, வாலிபர்களுடைய அமைப்பு இருக்குது, நல்லதுக்கும் இருக்குது, கெட்டதுக்கும் இருக்குது. வாலிபர்களுடைய கூட்டமே. ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இடத்துல ஆய்வு செய்யறாங்க. வாலிபன் என்றா யார்? அவங்க சொல்றாங்க 6 கருத்துகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கருத்தும் ஒன்றோடு ஒட்டியது. அதுல மிக சரியான ஒரு கருத்து என்றால், ஒரு மனிதன் பருவ வயதை எட்டியதிலிருந்து 30 வயது பூர்த்தியாகிற வரை, 30 பூர்த்தியா வாலிபம் முடிஞ்சு, அப்ப அதுக்கு பிறகு உங்களோட கொண்ட கருப்பாக இருக்கட்டும், வெள்ளையாக இருக்கட்டும், பல்லு 32 இருக்கட்டும், 15 விளட்டும், அவங்களோட வாலிபம் முடிஞ்சு. 30 முடிஞ்சுதான் வாலிபம் முடிஞ்சு. 30 வரைதான் வாலிபம். அதுக்கு பிறகு வயோதிபம் ஆரம்பம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏன் வாலிபர்களுக்கு இந்த பிரச்சனை? அதுக்குரிய அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, எந்த வயதில், அதுல முதன்மை பிரச்சனைக்கு காரணம் பெற்றோர்கள் கவனிக்காம இருக்கிறது. பெற்றோர்களுடைய பொறுப்புணர்ச்சி இல்லை. எந்த வயதில கண்ணை கொடுத்து பார்க்கணுமோ, எந்த வயதுல பின்னாலேயே நிக்கணுமோ அந்த வயதுல நிக்கிறது இல்லை. தேவையில்லாத வயதுல பின்னால விரல் குத்தி நிற்பாங்க. பெற்றோர்கள் அதிகமா பார்க்கிறது ஒரு 6 வயசு வரை கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. உம்மாவும் கண்ணும் கருத்துமாக இருப்பா, வாப்பாவும் கண்ணும் கருத்துமாக இருப்பார். 6-7 ஆகிச்சா 2 பேரும் கைவிட்டுருவாங்க. சிலருடைய முடிவு, இவன் சரி வரவே மாட்டான், உள்ளத்தால முடிவெடுத்துருவாங்க. இவன் உருப்படவே மாட்டான், உம்மா முடிவெடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அவன் இஷ்டம். அப்படி 10 வயது 12 வயதாக நேரம் மகனுக்கு எது விருப்பமோ அது செய்தார். பெற்றோருக்கு பயம், கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா எங்களோட கோவிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடிடுவானோ, அவங்களுக்கு பயம். இதனால இவர் வீட்டிலையும் கண்ட்ரோல் இல்லை, ஸ்கூலுக்கு போனா மாஸ்டருக்கும் பயம் இல்லை, பள்ளிக்கு வந்தா ஹஜரத்துக்கும் பயம் இல்லை. அவன் யாருக்கு பயம்? 3 பக்கத்தாலையும் தாப்பை உடைச்சுட்டி, வீட்டுக்கு போனா அங்கேயே ஓட்ட, ஸ்கூலுக்கு போனா மாஸ்டருக்கும் ஒரு பயம், எங்க அடிச்சா போலீஸ் ஓட்டுவான், அங்கேயும் பயம். குர்ஆன் மதரசாவுக்கு வந்தா மௌலவியும் பயம். யாரோட திருத்துற? அப்ப பெற்றோர்கள் தான் இதுக்கு ஆகப்பெரிய பொறுப்பு. ஒரு பிள்ளை 100% பாதுகாப்பு தேவையில்லை, 75% தாய் தகப்பன்ற பொறுப்பு தான்.
ஆசிரியரும் உஸ்தாதும் 25 வீதம் தான். 75 வீதம் பெற்றோர்களுடைய பொறுப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை படைச்சிருக்குது திருமணம் முடிச்சு பிள்ளைகளை பெற்று போடுறது மட்டுமல்ல வேலை. திருமணம் முடிக்கிறது பிள்ளை வர்றது இது மட்டுமல்ல வேலை. அந்த பிள்ளைய உருப்படியான நிலைமையில கொண்டு சேர்க்கிறவரை கூட விரும்புகிறார். ஒவ்வொரு தகப்பனும் ஜவாபு சொல்லி ஆகணும். ஒவ்வொரு தாயும் நடக்கிற குத்தங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுப்பி எடுத்தாங்க, சூடு போட்டு எடுத்தாங்க சஹாபா. புகாரி ஷரீஃப்ல இருக்கு, அலா குல்லுக்கும் ராய். அறிஞ்சுக்கோங்க, உங்களை சும்மா உலகத்தை படைக்கல. சம்பாதிக்கவும் கிடைக்கிற காசால வீட்டை கட்டுறதும் வாகனம் வாங்குறதும் ருசி ருசியாக சாப்பிடுறதும் ஊர் ஊராக பயணம் சுத்தி திரிஞ்சு இன்பத்தை கிடைக்கிறதும் இதுக்கு மட்டுமே உங்களை படைக்க. உங்களை இதுக்கு ரொம்ப குறைக்கல, உங்களுக்கு பொறுப்பு தந்து உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். குல்லுக்கும் ராய், ஒவ்வொரு ஆணும் பொறுப்புள்ளவர்கள், ஒவ்வொரு பெண்ணும் பொறுப்புதாரிகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாதாரண பொறுப்பு இல்லை, சில பொறுப்புகள் இருக்குது. தந்துட்டு தந்தவர் பராமுகமா இருப்பாரு, அவர் செஞ்சாலும் கொண்டு செய்யாட்டி கொண்டு. ரப்பு பொறுப்பு கொடுத்து அப்படிக்க மாட்டார். ரப்பு பின்னால பார்ப்பான். கொடுத்த பொறுப்பை இந்த ஆண் செய்கிறாரா, எடுத்த பொறுப்பை இந்த தாய் செய்கிறாரா? நீங்க ஒவ்வொருவர்களும் இந்த பொறுப்பை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவீங்க. ரப்புடைய கோர்ட்ல நீங்க ஒவ்வொருத்தரும் நிற்கணும். ரப்புடைய நீதிமன்றத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும். எல்லாம் பார்த்தாங்க, என்னடா இது, என்ன போட்டு பொறுப்புதாரி என்றாங்க. எனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? சிலர் நினைப்பாங்க, நான் படிக்கவே இல்லை, எனக்கு என்ன பொறுப்பு? எனக்கு ஒரு தொழிலை செய்ய தெரியாது, எனக்கு என்ன பொறுப்பு? எனக்கு ஒரு கடையை நடத்த தெரியாது, எனக்கு என்ன பொறுப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நீ பொறுப்புதாரி தான். என்ன பொறுப்பு? ஆண்களுக்கு சொன்னாங்க, ஃபர்ரஜுலு ராஇன் ஃபீ பைத்திஹி வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒரு வீட்டினுடைய உள் நிர்வாகம் வெளி நிர்வாகம், வீட்டினுடைய உள் நிர்வாகம் வெளி நிர்வாகம், இந்த நிர்வாகங்கள் அனைத்துக்கும் நிர்வாகி அந்த வீட்டுடைய தலைவன் தான். வாப்பதான் பொறுப்பு. வாப்ப இல்ல நான பொறுப்பு, அல்லது இன்னும் யார் அந்த பொறுப்பாக இருக்கிறார் அவரே பொறுப்பு. எனக்கு தெரியாத நீ கைவிரிக்க முடியாது. ஏன் உன்ன மகன் இப்படி பழுதாகி போன, என்ன செய்ய சொல்லி பார்த்த சரி வரல, இதுக்கா நீ வாப்ப? சொல்லி பார்த்தார சரி வரலையா? இவருக்கு பேர் வாப்பவா? அல்லாஹ் இப்படி சொல்லவா உன்னை படைச்சான்? சொல்லி பார்த்தா சரி வரல, இப்படி சொல்லவா வாப்பவ படைச்சான்? ரப்ப இப்படி விடுவானா? அவருக்கு பதில் என்ன தெரியும்? நீ அவனுக்கு விளங்க சொல்லல, நீ சொன்னது உண்மை. எத்தனை முறை எப்படி சொன்னால் அவனுக்கு விளங்குமோ அப்படி நீ சொல்லல, அவனுக்கு விளங்குற பாஷையில சொல்லல. அதுதான் மகன் இப்படியான. நீ அதுக்கு ஜவாபு சொல்ல. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உம்மாவை விடுவானா? நீ கஷ்டப்பட்டு 10 மாதம் கர்ப்பத்தில் சுமந்து மரண வேதனைக்கு சமமான வேதனையோட குழந்தையை பெற்றெடுத்து 2-3 வருஷங்கள் பால் கொடுக்கறதுல போராடி ஆளை எழுப்பி விட்டன்னு உன பொறுப்பு முடிஞ்சுதா? இல்ல, உங்களோட பொறுப்பை கொஞ்சம் தப்பு செலுத்துறாங்க. வீட்டுக்கு உள்ள அந்த நிர்வாகத்துக்கு நீங்க பொறுப்பு. வீட்டுக்குள்ள கொண்டு வர்ற உணவு ஹலாலா அதை பார்க்கிறதோட பொறுப்பு. வீட்டுக்குள்ள பிள்ளைகளுடைய பார்வை எப்படி இருக்கணும் அதை பாதுகாக்கிறதோட பொறுப்பு. பிள்ளைகளுக்கு எந்த உடுப்பை அணிவிக்கணும் ஒன்று பொறுப்பு. பிள்ளைகள் எங்கு போக போகிறார்கள் அதை கவனிக்கிறதோட பொறுப்பு. வெளியில் இருந்து வந்து யாருடன் கதைக்கிறார்கள் கவனிக்கிறதோட பொறுப்பு. இது வீட்டுக்கு உள்ளே இருக்கிற நிர்வாகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா. மாப்பிள்ளையோட வீட்டில வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகி மனைவிதான். உண்மையா பொறுப்புதாரி. அவளுக்கு கியாமத்துல கேள்வி இருக்கு. அவன் கோர்ட்டுக்கு வரணும்.
கியாமத்தில் அவன் நீதிமன்றத்தில் ஏறணும். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த பொறுப்புகளை தந்துட்டு எங்களுக்கு ஒரு பாடம் ஒண்ணு தரான். உங்களோட பிள்ளைகளை கைட் பண்றது, வழி நடத்துறது உங்களோட பொறுப்பு தான். நீங்க எப்படி வழி நடத்தணும்? உலகத்தில் அழகாக வழி நடத்தின, உலகத்தில் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தவங்களும் இருந்தாங்க, உலகத்தில் ஒரு பெண்ணை வழிநடத்தினவங்களும் இருந்தாங்க, உலகத்தில் பிள்ளைகளை வழிநடத்தவங்களும் இருந்தாங்க. இந்த ஒவ்வொன்றிலும் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. எப்படி டாக்டர்மார்கள் இருக்கிறாங்க, ஹார்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், கண்ணுக்கு ஒருத்தரு, பல்லுக்கு ஒருத்தரு, குடலுக்கு ஒருத்தரு, காலுக்கு ஒருத்தரு, தோலுக்கு ஒருத்தரு, ஸ்கேனுக்கு ஒருத்தரு இருக்கிறது போல ஒவ்வொரு அம்சத்தையும் சீராக்க உலகத்துக்கு சிறப்பானவங்க வந்தாங்க. இது போல பிள்ளைகளை அழகானவர்களாக உருவாக்குறதுக்கு, பிள்ளைகளை சாலிஹான நல்ல பிள்ளைகளாக உருவாக அவர்களுக்கு வழிகாட்டுற ஒரு சிறந்த மனிதர் தான் ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவருடைய பெயர்ல ஒரு சூறாவை வச்சுக்கிறார், சூரா லுக்மான். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தோட கோட்பாடு அவர் நபியே அல்ல, லுக்மான் நபி அல்ல, அவரோட ஹக்கீம், ஒரு ஞானி, ஒரு நபியிடத்தில் வேலை செஞ்சவர், நபியிடத்தில் வேலை செஞ்ச கருப்பான யாரும் அவரை பார்த்தா மதிக்க மாட்டாங்க. அப்படியா? அவருக்கு ரப்பு கொடுத்திருந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத்தை கொடுத்திருந்தான், நுணுக்கத்தை கொடுத்திருந்தான். ஹிக்மத் என்றது என்ன? எல்லா மனிதர்களும் ஒரு காரியத்தை சாதிச்சு கொள்ளையிலாம தடுமாறுறாங்க. இந்த மனிதர் குறுகிய வழியிலே அதை சாதிச்சு காட்டுறார். இதுதான் ஹிக்மத். எல்லாருக்கும் தடமாட்டம் இருக்குது. எங்களோட பிள்ளைகள் நல்லவங்களாக்க எப்படி? சில பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி மாதிரி எங்க மகன் வந்துருவாங்க, அதுக்குரிய ஏற்பாடு இல்ல, அவரோட கனவு கண்டு கொண்டு இருக்கிறார், அப்படி வந்துருவாங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பார்ப்பு சாபிமா மாதிரி வந்துருவாங்க, இன்னும் சிலருக்கு எதிர்பார்ப்பு புகாரி மாதிரி. எதிரும் பாருங்க, பார்க்கத்தாங்களும் அதுக்குரிய வழிகாட்டலும். அல்லாஹ் லுக்மானுல் ஹக்கீமை காண்பிக்கிறான். இவரோட பெயரோட ஹக்கீமை என்ன செய்கிறோம்? எனக்கு ஹிக்மத் உள்ளவர், பிள்ளைகளுக்கு அழகாக தர்பியத் கொடுக்கிறதுல கெட்டிக்காரன். ரப்பு சொன்னான், வலகத் ஆதைனா லுக்மான் ஹிக்மா, நாங்க லுக்மானுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம். ஹிக்மத் ஒரு மனிதனுக்கு கிடைச்சா உலகத்தினுடைய பெரிய ஒரு சொத்து கிடைச்சது போல. وَمَن يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا. யாருக்கு ஹிக்மத் கொடுக்கப்படுதோ அவருக்கு மிக அதிகமான கைர்கள் கொடுக்கப்பட்டது. லுக்மானுல் ஹக்கீம் எப்படி வழி நடத்தினார்? வாலிப பருவத்தை நெருங்குற அவங்கள புள்ளகளுக்கு வழிகாட்டினார். கையுடல்ல, நீ 10 அல்ல 15 அல்ல, ஒழுங்கான ஒரு நிலைமைக்கு வரும் வரைக்கும் பின்னால விரட்டுவ. நீ 6 வயதில் ஒண்ணு எப்படி கவனிக்கணும், 14லையும் கவனிப்பன், நீ ஒழுங்காக வரும் வர. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒரு வாலிபருடைய கையில காசு கொடுக்கிற விஷயத்திலேயே ரொம்ப நிபந்தனை விதிக்கிறார். ஒரு பிள்ளையில வாப்பா சின்ன வயதிலே மௌத்தா போயிட்டாரு. அந்த வாப்பக்குரிய சொத்துகள் இருக்குது. சொத்து யாருக்கு வரணும்? மகனுக்கு வரணும். மகன் சின்ன, மகனுக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்க தெரியாது. இப்ப அந்த மகனுக்கு பொறுப்பாக தெரிவிப்பார். ஒன்று சாட்ச வருவார் அல்லது மாமா வருவார், அப்படி சரியத்தில் இருக்குது. அனாதையான பிள்ளைகளுக்கு யாரு பொறுப்பாக வரலாம்? கையுங்கள், வசீகள், அவங்க அந்த பொருளை பாதுகாக்கணும். எப்ப இந்த பிள்ளையோட கையில் அந்த பொருளை கொடுக்கணும்? இவருக்கு கொஞ்சம் கை கால் உயர்ந்தே கொடுக்கணும். ரப்பு இல்ல, பருவ வயது அடைஞ்சால் கூட கொடுக்காது. வாப்பட பெரிய ஃபேக்டரி, வாப்பட பெரிய கடை, வாப்ப ஒரு நாளுக்கு 1 லட்சம் லாபம். மகனுக்கு இப்ப 15 16 வயசு. அவன் கேட்கிறான், எங்க வாப்ப சொத்தா
அல்லாஹ் சொல்ல கொடுக்காத கேட்டது. எப்ப கொடுக்கணும் தெரியுமா? காசை ஹலாலாக சம்பாதிச்சு வீணாக்காம செலவழிக்க ஏழுமணி உனக்கு விளங்கிச்சா அப்ப கையில கொடு. கால் நடத்தது கொடுக்கறல்ல, கை நடத்தது கொடுக்கறது இல்ல, இங்கிலீஷ் பேசுறது கொடுக்கறது இல்ல, லேப்டாப் தட்ட தெரியும் இதுக்கு கொடுக்கறது இல்ல, வீணாக்காம செலவழிக்க தெரியுமா அப்ப கொடு. வப்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிகாஹ். அனாதைகளை நீங்க சோதிச்சு பாருங்க. அனாதை இப்ப பெருத்துட்டாரு, அவர் நிக்காக முடிக்கிற பாலிகான வயது அடைஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு பாருங்க, காசை வீணாக்குவாரா பாதுகாப்பாரா, வாப்பட சொத்துக்களை பெருக்குவாரா அழிப்பாரா. فَإِنْ آنَسْتُمْ مِنْهُمْ رُشْدًا فَادْفَعُوا إِلَيْهِمْ أَمْوَالَهُمْ. இப்ப அவர்கள்ட்ட ஒரு நல்ல அமைப்பு தெரியுது. வாலிபன் நல்ல புத்தியோடு இருக்கிறான், அவனிடத்தில் நல்ல ஒரு ஒழுக்கம் தெரியுது, அவனிடத்தில் நல்ல ஒரு கோட்பாடு விளங்குது, அவனுக்கு நல்லவர்களோட புழக்கம் விளங்குது. இப்ப காசை கொடுங்க. فَادْفَعُوا إِلَيْهِمْ أَمْوَالَهُم. அப்ப காசை கொடுங்க. யத்தீமுக்கே இந்த சட்டம்டா, பருவ வயது அடைஞ்ச பிறகும் அவங்களோட முறையை பார்த்துதான் கையில காசை கொடுக்க சொல்லி. லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகாக பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னாங்க. அல்லாஹ் அதுல சில புத்திமதிகளை குர்ஆன்ல சொன்னாங்க. அவர் முதல்ல மகனோட எப்படி பேசணும்னு காட்டார். எங்கட பேச்சு ஒரு பிள்ளைகிற காதில எடுக்கிறோம் வந்தா, வாப்பட பேச்ச ஒரு பிள்ளை கேட்கணும் என்று இருந்தா, ஒரு வாலிபன் அதை அமைதியாக கேட்க வேண்டும் என்று இருந்தா, ரப்பு சொல்லித்தானான் இரக்கமா பேசு. இரக்கமாக பேசினாட்ட எப்பவும் ஒரு நாள் அவன் கேட்பான். ஹஜ்ரத் லுக்மான் மகனோட பேசினாங்க. யா புனைய யா புனைய, இரக்கமான மகனே, அருமை மகனே. பிள்ளையோட பேசுறார். இவர் கொஞ்சம் கோபம் வந்து மாடு கழுத எருமை இவர் பேசுற. அவன் எருமையாகாம அவர் என்ன செய்வான், அவன் கழுதையாகாம அவர் என்ன செய்வான். இந்த வாப்புக்கு பேசுறது தெரியாது. ரப்பு சொன்னா அதை இறக்கமா பேசு. அவர் முதலாவது பேசினது ஈமானுடைய பேச்சு தான் பேசினார். ஹஜ்ரத் லுக்மான் முதலாவது பேசின ஈமான் பேச்சு. பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உண்டாக்கினார். இந்த குறைபாடுதான் வழிதவறி போறதுக்கு அடிப்படை. எந்த ஒரு மனிதனும் வழிதவறி போறதுக்கு அடிப்படை உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லை, உள்ளம் இருட்டு. சொன்னாங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்னஷ் ஷிர்க லظுல்முன் அதீம். மகனே, அல்லாஹ்வுடைய இஸ்லாத்துல தூக்கி இன்னொருத்தரை வச்சிராரு, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராரு. ஷிர்க் கூடாது, ஈமான சீராக்கு. ஈமான் குறைபாடால ஷிர்க் உண்டாகும். ஈமான சீராக்கு அது மிகப்பெரிய அநியாயம். ஆனா ஒவ்வொருத்தருடைய வீடுகள்ல பாருங்க, பிள்ளைகள் காலையில 5 மணிக்கு எழும்பினதில் இருந்து இரவு 9-10 மணிக்கு தூங்குற வரைக்கும் அல்லாஹ பத்தி எத்தனை வீட்டுல பேசப்படுது. பிள்ளைகள காதில வந்து ஒவ்வொரு வாப்பம் சிந்திச்சு பாருங்க. நான் இந்த பிள்ளைகளை வச்சு எதை பேசினேன்? அடுத்தவன் குறைய பேசினா, ஏந்த கெட்டித்தனத்தை பேசினா, அடுத்தவர்களை பற்றி வஞ்சகத்தை உண்டாக்கினா, உறவினர்களோட பொறாமையை உண்டாக்கினா, பிள்ளைகளும் குரோதம் வைக்கிற மாதிரி அந்த உறவினர்களோட குரோதத்தை உண்டாக்கி பழக்கினா, அல்லது அல்லாஹோட தொடர்புள்ள பேச்சுகளை பேசினா. வாலிபர்களுடைய சீராக்கம் அல்லாஹோட தொடர்பாக்கிறதில் இருக்கிறது. முழு நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களும் வாலிபருக்கு வழிகாட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, எல்லாம் குழந்தையில மூத்தா போயிட்டாங்க. புத்தி சொல்லி வளர்க்கிற அளவுக்கு பெரிய வயதில் ஒருத்தர் இருக்கல, குழந்தை பருவத்திலே எல்லாம் மூத்தா போயிட்டாங்க. 3 பேரும் முகத்தாயிட்டாங்க.
ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளம் பருவத்தில் கொடுத்த தர்பியா இருக்குது, பயிற்சி. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் வேற யாரிடத்திலே போக வேண்டிய தேவை உண்டாகல. உலகம் போற்றும் உத்தமர்கள் மஸ்ஜிது நபவிக்குள்ளிருந்து உருவானாங்க. அவ்வளவு சஹாபாக்களையும் நெறிப்படுத்தி ஒழுக்க சீலர்களாக உருவாக்கிவிட்டது. தைரியசாலிகளாக, நல்லதுக்கு நெஞ்சை கொடுக்கும் உத்தமர்களாக வாலிபர்களை உருவாக்கியது மஸ்ஜிது நபவியில நடந்த மஜ்லிஸ்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சட மகன் தம்பி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருக்கு அப்போ 6 வயசு 7 வயசாச்சு. வயது 7, வாலிபனே ஆகல, வாலிப பருவத்தை நடக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் போதே அவருக்கு 12-13 வயசு தான். இவர் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் உட்கார்ந்து போனார். பின்னுக்கு உட்கார வச்சாங்க. பைக்கில் ஏற்றிட்டு போறது போல கழுதைக்கு பின்னால உட்கார வச்சாங்க. திருமிதி ஷரீஃப்ல பதிவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, இவரை நல்ல ஒரு ஆளாக மாற்றும், இவர் நாளைக்கு பழுதாக கூடாது, இப்பவே அதுக்குரியவைகளை காதால போட்டா தான் இவன் நல்லவனாகுவான். முதலாவது பார்த்தாங்க, ஆள் என்ற பேச்ச கேட்பாரா? 7 வயது என்பது புத்திமதி கேட்கிற வயதல்ல, புத்தி சொல்லும் போது சிரிக்கிற வயது. 7 வயது அப்படித்தானே? புத்தி சொன்னா சிரிக்கிற வயது. நீங்க எழும்புன்னா கொண்டுவாங்க, உட்காராத எழும்புவான். அது 7 வயது. நாங்க சொல்றதுக்கு மறுபக்கம் தான் அவனுக்கு புரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி பார்த்தாங்க. இப்னு அப்பாஸ் அப்படின்னா தூக்கத்தோடு இருக்கிறாரா கவனத்தோடு இருக்கிறாரா பார்க்கணுமல்ல. சொன்னாங்க, லப்பைக் யா ரசூலல்லாஹ், நீங்க பேசுறது எனக்கு கேட்குது, சொல்லுங்க, நீங்க பேசுறது எனக்கு கேட்குது, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை அந்த இளைஞருடைய காதில விட்டான். 3 டாட். இது அவர்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டு. இந்த பேச்சிருக்கிற உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு வாலிபனுக்கும் தேவையானது. ஆனால் நாங்கள் கவலைப்படணும், இதுவரை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு புத்திமதி சொன்னோமா? ஒரு புள்ள வளர்ற நேரம் 5-6 வயசு ஆகிற நேரம் பெற்றோருக்கு என்ன பயம்? பெற்றோர்கள் ஸ்கூல்ல டீச்சர்மாரோட சண்டை. ஏன்? பாடம் எடுக்க இல்லை. காட்சி கட்டி படிக்க வைக்கிற ஸ்கூலா இருந்தா பெரிய அடிகுத்தே போயிடும். ஏய், ஒழுங்கா செயற்படுங்கப்பா, இவ்வளவு காட்சி கட்டி படிக்க வைக்கிறோம். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சண்டை வரும். நீ அப்படி சண்டை பிடிக்கிறாங்க. பெற்றோரு பயம். என்ன பயம்? நான் ஒரு நாளை கொண்டு 7வது ஆளா போயிடுவேன், எனக்கு தொழிலும் செய்கிறாரு, வீட்டுக்குள்ள முடங்கி போய்த்திருவன். அந்த காலத்தில் இவன் என்ன செய்வானோ? என் உடம்பில பலம் இருக்கிற வரைக்கும் நான் பாதுகாப்பேன். அதுக்கு பிறகு இவனுக்கு என்ன ஆகும்? திடீரென்று நான் மௌத்தா போயிட்டேன், என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? இந்த பையன் யாரு வரும்? உம்முக்கு வரும், பாப்புக்கும் வரும். இந்த பயத்தாலதான் ஓடுற ஓட்டம். காலையில் 7 மணி பார்க்க, காலையில் 7 மணிக்கு 3வீலும் பஸ்ஸும் போற போக்க பார்க்கலும் இந்த பயத்தட முடிவு. எப்படியாவது படிக்க வச்சிடும். படிக்க வைங்க, தவறே இல்லை. படிக்க தானே கல்வி தேவை, பிழை இல்லை. ஆனால் கொண்ட மனநிலை வைங்க, இந்த படிப்பு நாங்க எதிர்பார்க்கின்ற பாதுகாப்பு கொடுக்காது, ஒரு தகமே கொடுக்கும்.
ஒரு குவாலிபிகேஷன் கிடைக்கும். நீங்க எதை பயப்படுகிறீர்களோ அந்த பயத்துக்குரிய பாதுகாப்பு அல்லாது. இதனால் எவ்வளவோ பேர் கோடிக்கணக்கு செலவழித்து படிக்க வைத்த பிறகு அவரை குடுக்காரனாக பார்க்கிறார். பார்க்கிறாரா இல்லையா? பார்ல பார்க்கிறார், விபச்சார விடுதிகளில் பார்க்கிறார், சந்திகளில் பார்க்கிறார், கெட்டவர்களுடன் புழக்கம் வைத்தவர்களாக பார்க்கிறார். இவ்வளவு செலவழித்த பிறகு கேட்டா அந்த ஹாஜியார் மகன் அவரு, இவர் இந்த ஹாஜியார் மகன், போற போக்கிலே விளங்கும் அவர் என்ன ஹாஜியார். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதான இளைஞர் சையதுனா இப்னு அப்பாஸுக்கு சொன்னாங்க, இப்னு அப்பாஸ், உங்களை எதிர்காலத்தில் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அரணை உங்களுக்கு சொல்லித்தரவா, பாதுகாப்பு கோட்டையும் சொல்லித்தரவா. நீங்க பழுதாகாம, கெட்டவனாகாம, குடிகாரனாகாம, கள்ளனாகாம, மோசமானவனாக மாறாம நல்லொருவனாக வர வழி சொல்லவா. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாருங்க. அல்லாஹ் உங்களை எப்பவும் பாதுகாப்பார். தீன் இல்லாம உருப்படியாக மாட்டீங்க. இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். சீரழிய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாருங்க. எங்க உங்களுக்கு உதவி தேவையோ அல்லாஹ்வுடைய உதவியை அங்கே காண்பீங்க. தஜிதுஹு துஜாஹக். யாராவது இப்படி புள்ளதை சொல்லிக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. யோசிக்கிறார் அவர். இரண்டாவது சொன்னாங்க, மகனே, யாரிடத்திலே போயிட்டு பிச்சை கேட்காத, கை நீட்டாத யார்கிட்ட, எந்த தேவையிலையும் யாரோட கனவையும் தட்டி உன் கரங்களை பணித்து பிச்சை வாங்காத. காசோ தொழிலோ பதவியோ அந்தஸ்தோ எவரிடத்திலும் கேட்டு போகாத. அல்லாஹ்வுடைய தர்பார் 24 மணி நேரமும் திறந்திருக்கிறது. அந்த கதவு கிட்ட போ, உதவி கிடைக்கும். وَإِذَا سَأَلْتَ فَاسْأَلِ اللَّهَ وَإِذَا اسْتَعَنْتَ فَاسْتَعِنْ بِاللَّهِ. கேட்டா அல்லாஹ்ட்ட கேளுங்க, உதவி தேவை என்றால் அல்லாஹ்ட்ட கேளுங்க. எங்களுக்கு தலக்கே படாத பேச்சுகள் இது 50-60 வருஷ கலாநிதிகளை வச்சுக்கொண்டு பேசின பேச்சு இல்ல. 7 வயது சையதுனா இப்னு அப்பாஸை வச்சு பேசின பேச்சு. வாப்பமாறு படிப்பினுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினார். மூணாவது சொன்னாங்க, 3 விஷயம். மூணாவது சொன்னாங்க, இந்த உலகத்தில சண்டையும் சச்சரவும் இதால 2 பேர், 2 குழு, 2 குடும்பம், 2 ஊரு, 2 நாடு ஏன் சண்டை பிடிக்கிறாங்க? பொறாமையால. சண்டை பொறாமையால. ஏன் பொறாமை வருது? எனக்கு வாரத அவன் பறிக்க போறான். சண்டை. ஏன் ஜொப்ப அவன் பறிச்சான்? சண்டை. எனக்கு வர இருந்த மனைவிய அவன் பறிச்சான், எனக்கு வர இருந்த கணவனை அவன் பறிச்சான். 2 குடும்பம் சண்டை. ஏந்த வியாபாரத்தையே அவனும் செய்கிறான், ஏந்த கஸ்டமர் அவன் பிடிச்சிட்டான். சண்டை. இவரிட மாதிரி ஒரு கடை இன்னத்தை முன்னால போடணும் பாக்க சண்டை. ஹோட்டலுக்கு ஹோட்டல், ஜுவல்லரிக்கு ஜுவல்லரி, கிஃப்ட் ஹவுஸுக்கு கிஃப்ட் ஹவுஸ் முன்னால போட்டா பொறாம பத்தி எரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயது பிள்ளை சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் கலா கதிரில நம்பிக்கை இல்லாததால வர சண்டை. கலா கதிரில நம்பிக்கையில சண்டை பிடிக்க மாட்டாங்க. சொன்னாங்க இப்னு அப்பாஸ், அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவை தருவதாக முடிவு செய்திருந்தால், ஒரு பணத்தை தர நினைக்கிற முடிவு செஞ்சுட்டான், ஒரு குடும்பத்தை அமைச்சு தர முடிவு செஞ்சுட்டான், ஒரு வீட்டை தர முடிவு செஞ்சுட்டான், பெரிய ஒரு தொழிலை தர முடிவு செஞ்சுட்டான், முழு உலகத்தில் உள்ள மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்து
உங்களை தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கைர முடிவு செய்யல. முழு உலகமும் காசு போட்டு அந்த தரஜாவில் உங்களை கொண்டு போய் வைக்க நினைச்சாலும் அவர்களால் முடியாது. 3 சப்ஜெக்ட் ஆளை இறக்கி அனுப்பிட்டாங்க. இதுதான் ஈமான் பேச்சு. எல்லாத்தையும் தொடர்பாக்கி நாங்க அல்லாஹ் தீன பாதுகாருங்க, உங்களுக்கு பாதுகாப்பு. கேட்டா அல்லாட்ட கேளுங்க, சண்டை பிடிக்குவானும் கலா கதிர நம்புங்க. 3 டிராப்ஸ் போட்டாச்சு காலையில். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பின்னால மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட ரிசல்ட்ட கண்டாங்க. மருந்து குடிச்சா ஆன்சர் பண்ணிக்க பார்க்கணும், கொடுத்த மருந்து ஆன்சர் பண்ணுதா வேற செய்தான்னு பார்க்கணும். வாலி வெறி போட்டாங்க, 3 டிராப்ஸ் போட்டீங்க, இது வேலை செய்தா? இந்த வாராரு சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா யார்கிட்ட வராங்க? மேலான ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. அவ யாரு? ஹஜ்ரத் ரசூலுடைய கடைசி மனைவி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய சாட்சி, உம்மட தங்கச்சி, மஹ்ரம். வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், சாட்சி உங்களோட வீட்டில ஒரு நாள் ராவுக்கு நான் தங்குவோம். அது எந்த ராவு? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ராவையில தங்குவாங்களோ அந்த ராவு. எல்லா நாளும் தங்க மாட்டாங்க, எல்லா மனைவிமார்களுக்கும் நாள் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு டேட் வரும், அந்த டேட்ல நான் நிற்கும். அவன் யோசிச்ச, இவன் எங்க வீட்டுக்கு வரா? 12 வயது, இவர் ஏன் எங்க வீட்டுக்கு வரும்? அவ கேட்டா, ஏன் மகனே ரசூலுல்லாஹ் நிக்கிற நாளில வர போறீங்க? ஒன்றுக்கும் அல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட தஹஜ்ஜுத் தொழுகையை பார்க்கிறதுக்கு ஆசை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட வீட்டில் உள்ள 12 வயசு வானம் 15, 18 வயதுள்ளவராவது தஹஜ்ஜுத் தொழுவணும்னு சொல்லுவாரா? 12 வயது அந்த இளம் பிஞ்சி சாட்சியிட்ட கேட்குது, ரசூலுல்லாஹ்வுடைய கியாமுல் லைல் தஹஜ்ஜுதை நான் பார்க்கணும். அவ சொன்னா, தாராளம் வாங்க. புகாரி முஸ்லிம்ல எல்லாம் இந்த சம்பவம் இருக்குது. மபீத் இப்னு அப்பாஸ் ஃபீ பைத்தி மைமூனா. அதால எக்கச்சக்கமான ஆதாரங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்துக்கிறாங்க. கணவனும் மனைவியும் தூங்கிட்டாங்க, இப்னு அப்பாஸ் முழிச்சு கொண்டிருக்கிறார். எதுக்கு? தூக்கம் போயிட்டா வந்த காரியத்தை சாதிக்கலாம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் கிளம்பினாங்க. வானத்தை பார்த்து சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி ஐன், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த ஆயத்துகளை ஓதுகிறார்கள், வுது செய்தார்கள், தஹஜ்ஜுத் தொழுகைக்காக தக்பீர் கட்டினார்கள், மிஸ்வாக்கும் செய்தார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்து அதே போல அவரும் செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்து தக்பீர் கட்டினார். எப்படி என்ன சந்தோஷம் வந்திக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லவர்களை உருவாக்குபவர்கள் இதைத்தான் செய்வாங்க. ஈமான் பேச்ச பேசுவாங்க. சரி, பெற்றோர்கள் தான் அந்த சந்தர்ப்பத்தை கை நழுவ விட்டார்கள். வாலிபர்களாவது ஈமானுடைய முதாக்கரா மஜ்லிஸ்களில் உட்காரணும். வாலிபர்களுடைய சீராக்கம் மஸ்ஜிதுகளிலும் மஸ்ஜிதிலே உள்ள ஈமானுடைய மஜ்லிஸ்களிலும் தங்கி இருக்கிறது. ஏன்? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாரில் இருந்து வாரவரை பார்த்து, நீங்க வேற ஈமான்தாரி என்று பயப்படாம சொல்லுங்கன்னு சொல்லல. சொன்னாங்களா? ஒருத்தர் பஜார்ல 10 அவர் வேலை செஞ்சுட்டு வராரு, பயப்படாம அவரை மூமின் என்று சொல்லுங்க, அப்படி சொன்னாங்களா? சொல்லல. சொன்னாங்க, ஒருத்தர் பள்ளி வாசலுக்கு அடிக்கடி போயிட்டு வராரு, இவரை ஈமான்தாரின்னு சொல்லுங்க. இதா ரஅய்தும் மையஅதாதுல் மஸ்ஜித ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். ஒருத்தர் ஆதத்தன் வளமையாக பள்ளிக்கு போய் வருவதை காண்பீங்க, அவர் முஃமின், என்னோட முஹப்பத் இருக்குது, அல்லாஹ்வோட முஹப்பத் இருக்குதுன்னு நீங்க சாட்சி சொல்லுங்க அவருக்கு. இதனாலதான் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாமும் ஈமான பத்தி தான் முதலாவது பேசினார்.
அதுக்கு பிறகு பிள்ளைகள் சொல்லி கொடுத்தாரு, நீ உலகத்துக்கு வாரத்துக்கு முதல் காரணம் அல்லாஹ், இரண்டாவது சபபு தான் உண்ட உம்மா பாப்பா. அவங்க ரெண்டு பேரும் மதிங்கோ, பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்க. பெற்றோர்கள் யார்? அவர்களுக்கு நீ எவ்வளவு கடமைப்பட்டவர். பெற்றோர்களுடைய மரியாதை அந்த வயசில் சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றிருக்கிற வாலிபர்கள் பெற்றோர்களை அறவே மதிக்காத ஒரு கூட்டமும் உருவாகுது. பெற்றோர்கள்னா யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு இப்ப யாரு பெருசி? அவங்களோட கூட்டாளி மாறும், புதிதா அவங்க பழகிற ஆட்களும். எங்கிருந்து அவர் வந்தாருன்றது அவருக்கு தெரியாது. சில பிள்ளைகளுக்கு எப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கிற நேரத்தில் வாப்ப வந்திருக்கிறது அவரு வெக்கம். இதுதான் இந்த வாப்பாடு காட்டுறதுக்கும் ஒரு வெக்கம், கொஞ்சம் கூச்சம். அவரு கிழவனி, இவர் நினைக்கணும் என்ன போலதான் அவரும் இருந்துட்டு கிழவன் ஆகிறாரு, நானும் அப்படி போவன். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் யாரோடு நான் நெருங்கிக்கணும், எனக்கு நல்ல தோல்மை கொள்றதுக்கு யாரு தகுதி? யா ரசூலல்லாஹ், மன் அஹக்கு பி சுஹ்பதி. ரசூலுல்லாஹ் சொல்லல, உண்ட வகுப்பில் படிச்சவன் தான் உண்ட கூட்டாளிக்கு நல்ல பொருத்தம். அடுத்த வீட்டு பையன், உன்னோட ஒன்றாக தொழில் செய்கிறவன், இவன் தான் சரி என்று சொல்லல. சொன்னாங்க, அபோக், உண்ட வாப்பதான் உனக்கு பொருத்தம். மனிதர் கேட்டார், உண்ட வாப்பா. 3 முறை தகப்பனை சொன்னார்கள், 4வது முறை தாயும் சேர்த்து சொன்னாங்க, உண்டுமா. எந்த அளவுக்கு இஸ்லாம் பெற்றோர்களுடைய மரியாதையை வலியுறுத்துது என்று சொன்னா, பெற்றோர்கள் காபிராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒன்று பணத்தால செலவழிக்க சொல்லி. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட தாய் வந்தாங்க. ஹஜ்ரத் அஸ்மான தாய் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 8 கல்யாணம் முடிச்சாங்க. ஒரே அடியா இல்ல, விட்டு விட்டு 8 கல்யாணம், கிட்டத்தட்ட 20 புள்ளைகள் அவங்களுக்கு. அதுல ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற நேரம் 2 பேரும் முடிச்சிருந்தாங்க. முதலாவது முடிச்சதுதான் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாய். அதுக்கு பிறகுதான் உம்மு ருமான் முடிச்சாங்க. உம்மு ருமான் முஸ்லிமானவன், அவருக்கு பிறந்ததான் ஹஜ்ரத் ஆயிஷா. ஹஜ்ரத் ஆயிஷாவும் அஸ்மாவும் தகப்பன் வழியில் சகோதரிகள், ஆனா 2 பேரும் தாய்மார் வித்தியாசம். ஹிஜ்ரத்துக்கு பிறகு அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு விட்டுட்டாங்க. அவ இஸ்லாத்துக்கு வரல, அதனால் அந்த மனைவியை விட்டுட்டாங்க. அந்த உம்மா தேடி வார யார? மகளை. என்னவா இருந்தால் மகளை மதீனாவுக்கு தேடி வந்திருக்கிற அந்த கிழவை. மகளிட்டே வருவாங்க, ஏதாலும் உதவி செய்வாங்க. இயலாத காலத்தில் பிள்ளைகள் உதவி செய்வாங்க. உம்மை தேடி வந்திருக்கு. இவக்கு ஒரு பிரச்சனை, கட்டாயம் உம்மக்கு உதவி செய்யணும். ஆனா அவன் முஷ்ரிக்கா, கலிமா சொல்லாதவன். இவக்கு உதவி செய்யணுமா? ஓடினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், கதிமத் உம்மி வஹிய ராகிபா அஃப அஸிலு. என் உம்மை ரொம்ப விருப்பத்தோட என் உதவி எதிர்பார்த்து வந்திருக்கிறா, நானும் உதவி செஞ்சு சேர்ந்து நடக்கலாமா? சொன்னார்கள், சிலி உம்மக்கி சிலி உம்மக்கி, வலியுறுத்தி சொன்னார்கள், கட்டாயம் தாயட ஹக்கப்பேணி, தாயட ஹக்கப்பேணி. யார் இதை வாலிபர்களை சொல்லிக் கொடுத்த? ஏற அந்த வயதில் இந்த பொறுமதி எத்தனை தகப்பனும் தாயும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே வீட்டில் ஈமான் மஜ்லிஸ் நடந்தாத்தானே அல்லாஹ் பற்றியும் பேசப்படும், பெற்றோர்களுடைய மகத்துவம் பேசப்படும். வீட்டில் 40 இன்ச்சு டிவியையும் 15 இன்ச்சு அந்த இன்டர்நெட்டையும் சின்னொரு போனையும் வாங்கி கொடுத்தா காலில் அதுதானே இறங்கும். அவன் நாளைக்கு இறையாம எப்படி என்ன மரியாதை பண்ணுவான்? ஹுனைன் யுத்தம் முடிஞ்சு
மக்கா பிடிச்ச உடனே கேள்விப்பட்டு மக்காவிலிருந்து ஓடின காபிர்கள் எல்லாம் தாயிஃப்ல வைத்து குரூப் சேர்ந்து திருப்ப மக்காவை பிடிக்க போறாங்களா. அவங்கள விரட்டி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷவ்வால் மாதம் அது 3 யுத்தமாக வெடிச்சு. கஸ்வத் அவுதாஸ், கஸ்வத் ஹுனைன், இப்படியே 3ஆ பிரிஞ்சு. ஹுனைன் யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த ஊர்ல நிறைய சொத்துக்களை ரசூலுல்லாஹ் கைப்பற்றாங்க. ஆனால் அடுத்த யுத்தங்கள்ல ஒரு 3 நாளைக்குள்ள எல்லா சொத்தையும் சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. ஹுனைன்ல பங்கிடல, உடனே பங்கிடல. எதிர்பார்த்தாங்க அவங்க எல்லாம் முஸ்லீம் ஆகுவாங்க, முஸ்லீமானா திருப்பி கொடுக்கிற ஐடியால் இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு கிழவி வாராங்க. ஒரு கிழவி தபகாத் இப்னு சாதில் இருக்குது. ஒரு கிழவி பெண்மணி வாராங்க. சொன்னா, ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு என்ன யாதிகா? ஞாபகம் வரலே. சொன்னா, நான் தான் உங்களுக்கு பால் தந்த ஹலீமத்து சாதியா. சொந்த உம்மை அல்ல, பாலூட்டிய தாய், செவிலி தாய். இன்னொரு ரிவாயத்தில் இருக்குது, ஷீமா என்ற ஒரு பெண். அவ வந்தா. சொன்ன, யார சொல்லலாம், உங்களுக்கு என்ன யாதிகா? யாரு? நான் தான் உங்களோட தாத்தா. அது எப்படி தாத்தா? நான் ஹலீமத்து சாதியா விட்ட பால் குடிச்ச பெண் தாங்க. 2 பேரும் பால் கூடி உறவில் தாத்தா தம்பி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஆதாரம் அது? சின்ன வயதுல நான் உங்களை இடுக்கி கொண்டிருக்கிற நேரம் நீங்க இந்த முதுக கவ்வி நீங்க அந்த அடையாளம் இன்னமும் இருக்குதுன்னு காட்டினாங்க. அந்த சரித்திரத்தில் இருக்குது. ஃபத்ஹுல் முல்ஹிம்ல அல்லாமா ஷபீர் அஹ்மத் உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுர் ரவாஅத்தில் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. அந்த சம்பவத்தில் இருக்குது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உடனே ஒரு விருப்பம் விரிச்சி அந்த பெண்ணை உட்கார வச்சார். ஆனா அவ கலிமா சொல்லல. யுத்த பிரவேசத்துக்குள்ளிருந்து வந்திருக்கிறார் ரசூலுல்லாஹ் தேடி. நல்ல இக்ராம் செஞ்சாங்க. என்ன பார்க்கணும், யாரு? ஹஜ்ரத் ரசூலுடைய பால் கொடுத்த தாய், ஹஜ்ரத் ரசூலுடைய பால் குடி சகோதரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க எங்களோடு இருக்கிறீங்களா, ஊர்ல வெட்டிக்க போறீங்களா? எங்களோட இருந்தா ரொம்ப கண்ணியமா நான் கவனிப்பேன். அவ சொன்ன, இல்ல நான் இருக்கிற அந்த தாயிஃபிலே வெட்டின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களோட சொத்துக்கள் எதெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறோ அதெல்லாம் திருப்பி கொடுங்க. எல்லா சொத்தையும் கொடுத்து கண்ணியமாக திருப்பி அனுப்பினான். பால் கொடுத்த ஒரு தாய்க்கு இவ்வளவு ஹக்கு இருக்குதுண்டா, ரத்தத்தை, தன்னுடைய சுகங்கள் அனைத்தையும் தியாகம் செய்த ஒரு தாய்க்கு ஒரு மகன் எவ்வளவு கடமைப்பட்டவர். லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் தாய் தந்தையருடைய மரியாதையை, பெருமதியை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அரஃபாவுடைய நாள், துஆ கபூலாகிற நாள். மஜ்மூஉ ஸவாயிதுல பதிவாகுது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரத்தில் சொன்னாங்க, 2 மாதிரி இருக்குது. ஒன்றோ ஹஜ்ஜத்துல் வதாஇல அல்லது அரஃபா தினத்தில் மதீனாவிலிருந்து நடக்குது. ஹஜ்ஜிக்கு வர முடியும். இந்த மஜ்லிஸ்ல குடும்ப உறவுகளை முறிக்கிறவங்க யாராவது இருந்தா தயவு செஞ்சு எழும்பி போங்க. குடும்பங்களை பகத்தி கொண்டு இருக்கிறவர்கள மஜ்லிஸுக்கு அல்லாஹ் அந்த துஆ, அந்த மஜ்லிஸ்ல கேட்கிற துஆக்களை கபூலாக்குறல்ல. எழுப்பி போங்க. ஹாஃபில் ஹைஸமி இந்த ஹதீஸ் சஹீஹ் என்றார். உத்தரவே எழுப்பி போகல. ஒரு யங் பொடியை எழுப்பினார். வாலிபர்கள் தான் டாபிக். ஒரு பொடியை எழுப்பி போனார். போயிட்டு கொஞ்சத்திலே வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் நீங்க மட்டும் எழுப்பி போன? யா ரசூலல்லாஹ், நான் சாட்சியோட கோவிச்சு பண்ணிட்டேன். அப்படிதான் சின்ன சின்ன கிளாஷ் ஆகுறதானே எடுக்கிறேன். குடும்பங்களோட கோவிச்சா கொஞ்சம் தூரத்துக்கு கிலோமீட்டர் போறேன், வெடிப்பு கூட போடுகிற. இறக்கமா நாட்கள் கோவிச்சா அந்த கோபமும் கொஞ்சம் வரும். நீங்க சொன்னோடனே நான் பயந்து நேரே ஓடின சாட்சி விட்டுட்டேன்.
அவங்க தான் இவ்வளவு நாளை பிறகு உனக்கு என்ன யாது வந்து கிண்டைக்கு அப்படின்னா நான் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியா நாட்கள் இருக்கிற மஜ்லிஸ்ல கேட்கிற துஆக்களும் கபூல் ஆகல என்றாங்க. இதுக்கு பிறகு இருந்த என்ன பலன்? சாட்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன அன்பாக அனுப்பி வச்சாங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி ஆட்கள் உருவாகிறத நாங்கள் விரும்புகிறோம். வாலிபர்களுடைய முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் லுக்மான் அல் ஹக்கீம் மூணாவது சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன மகனே தொழுகையை உரிய நேரத்தில் தொழு. யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர். தொழுகையை நேரத்தில் தொழுங்க, நன்மையை மற்றவங்களுக்கு ஏவுங்க, பாவத்திலையும் தடுங்க. உலமாக்கள் எழுதுறாங்க தஃப்சீர்ல, எந்த தகப்பன்மார் ஆண் பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதையும் எந்த தாய்மார்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு தொழும் இடத்தையும் உரிய வயதில் பழக்கிறாங்களோ இவங்களுக்கு மோசமான இடங்கள தொடர்பு வராது. மஸ்ஜிதோடு இணைக்கிறவர் எப்படி பாரு போவார்? அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்ட ஒரு பிள்ளை எப்படி விபச்சாரம் செய்யும்? அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டவர் எப்படி போதை வஸ்து கடுமையாகுவார்? ஆகலாது. உரிய வயதில் மஸ்ஜிதுடன் இணைக்கப்பட்டால் அந்த வாலிபர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். போதையிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, களவிலிருந்து, கெட்ட பழக்கங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார். லுக்மானுல் ஹக்கீம் அவருடைய ஹிக்மத்தை பயன்படுத்தி, அல்லாஹ் கொடுத்த ஹிக்மத்தை பயன்படுத்தி மஸ்ஜிதோடு இணைக்க சொன்னாங்க. பிள்ளைகளை மஸ்ஜிதை காட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற இஸ்லாத்திர விரோதிகள் இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? முஸ்லிம்களை ஆயுதத்தால் அழிக்கலாவிட்டாலும் அவங்களோட சூரத்தை மட்டும் வச்சு அவங்களோட புத்திய அழிக்கும். புத்தி அழிக்கிறது தான் குடுவ பழக்கு. தூள் சும்மாவல்ல பழக்கிற, அது ஒரு சூழந்த காட்டி அதுக்கு பிறகு சிந்திக்காத ஒரு சமுதாயத்தை அவங்க எதிர்பார்க்க. குடிபோத கடுமையானவங்க, போதை வஸ்து பாவனைகளுக்கு கடுமையானவங்க நீங்க பாருங்க, அவங்களோட புத்தியும் பறிவைத்து மனித சுபாவும் பறிவைத்து அக்கலும் இல்ல மிசாஜும் இல்ல. இது ரெண்டு மூணா மனுஷன் தலையங்காலம் தான் மிச்சம். அடே புத்தி போன உறவு அவனால் என்ன? போதை வஸ்துக்கு அடிமையானவன் எதை சிந்திக்கோடுவோ சிந்திக்க மாட்டான். உம்மக்கு முன்னால போய்த்து நின்றாலும் கழுத்தில் எண்ணிக்கிற பாப்பான். ஏ அதை பறிச்சாதான் அடுத்த நேரம் அடிக்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு புத்திசாலி இந்த வீட்டை எப்படி அழகாக வைக்கலாம் என்று பார்ப்பான். போதை வஸ்துக்கு அடிமையானவன் இதில் உள்ள எந்த எதை களவண்டிட்டு போய் விற்கலாம் அவன் பார்ப்பான். புத்தி வைத்து அவன் மனிதன் அல்ல, மனித ரூபத்தில் நடமாடும் ஒரு பயங்கர மிருகம். ஆகவேதான் இஸ்லாம் புத்திய மழுங்கடிக்கக்கூடிய அவ்வளவு ஹராமாக்கி தவிர்த்து போங்க. ஷைத்தானுடைய வேலை மதுபானமோ போதை வஸ்துக்களோ நெருங்க வேண்டாம். பஜித்தனிபோ தூரமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதோட ஆரம்பம் எப்படி? ஆரம்பம் வாயில நாக்கு கடியில தூளை அடிக்கிறார். அது கோயில ஃபர்ஸ்ட் அப்படித்தான். அதுக்கு பிறகுதான் மத்தத்தை அடிக்கிறார். ஆரம்பத்தில் தூளை வைக்கிற அடியில, அதுக்கு பிறகு வேற தூள் வரும். இவர் எங்க பிடிச்சு சீராக்கணும்? புத்தி போயிட்டா அதுக்கு பிறகு அவன் நகைப்புக்குள்ளவன். அவன் பேச்சை பார்த்து மக்கள் சிரிப்பாக சிந்திக்க மாட்டாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் எழுதுறாங்க, ஒருவன் மது போதையில வுது செஞ்சான்.
அவர் போதையில உது செஞ்சுக்கிறார். எதால? மூத்தரத்தால. அவருடைய மூத்தரத்தாலே அவர் உது செஞ்சுக்கிறார். முகம் கழுகிறாரு, கை கழுகிறார். புத்தினா தானே சுத்தமும் அசுத்தமும் விளங்கும். அவர் உது செஞ்சுட்டு துஆவும் கேட்கிறாராம். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தطஹிரீன். யா அல்லாஹ் தௌபா கபூலான ஆளாக ஆக்கி என்ன சுத்தமானவனாக மாக்கு. அடே மூத்தரத்தால உது செஞ்சுட்டு சுத்தமாகவனாக கேட்கிற துஆ. இவ்வளவு தூரம் புத்தி வருகைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப பயங்கரமான காலம். முந்தி சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த போதை வஸ்து பாவனை இருந்துச்சு. இப்ப கிராமம் கிராமமாக தேடி வருகிறது. ஏன் காரணம்? அது ஒரு பொருளாதார யுக்தியாக காண்பிக்கப்படுகிறது. அவசரமாக செல்வந்தனாக இது ஒரு வியாபாரமாக மாற்றி, அதனால எல்லாரும் பழக்கினாத்தான் அவர்கள் லேசி வியாபாரியாக. அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாத்துக்கும் உள்ள பரிகாரம். இன்னைக்கு இதனுடைய விளைவுகள் தான் பாருங்க. கொலைகள் அதிகமாகுது. இந்த கொஞ்ச நாளைக்குள்ள எத்தனை கொலைன்னு பாருங்க. எல்லாம் முஸ்லிம். 8 வயது சிறுமி, 9 வயது சிறுமி, 6 வயது சிறுமி. கொண்டது யாரு? உம்மா, தாத்தா, மாமா, மச்சான் கொல்றான். அவன் மனிதன் இல்லையா? மனித நேயம் இல்லையா? ஏனவனுக்கு மனித நேயம் இல்லா போன பாவத்தின விளைவு உள்ளம் கல்லாகுது. தன்னுடைய ஒரு உணர்வை சாதிக்க அந்த பச்சில குழந்தைகளை கொள்றான். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தில பாவம் கூடுற நேரம், ஹயாத்து ஸஹாபா இதுக்கு ஒரு தலைப்பே ஓட்டிக்கு ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி, இந்த உம்மத்தில பாவம் கூடுற நேரம் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுக்கிற தண்டனை தானா கொலை. உகூபத்து ஹாதிஹில் உம்ம அல் கத்ல். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை தான் கொலை உலகத்தில் அதிகரிக்கிறது. கொலை உலகத்தில் அதிகரிக்கிறா. உம்மத்துடைய செயல்களில் அல்லாஹுக்கு திருப்தி இல்லை. பாவம் உலகத்தில் அதிகம். இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பரிகாரம் தான் எல்லா வாலிபர்களையும் வயோதிபர்களையும் மஸ்ஜிதோட இணைக்கிறார். இதுக்கு மேல பரிகாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய பேச்சு, ரசூலுடைய பேச்சு, இதை காதில ஓட்டுறதுதான் பரிகாரம். சூழல் மாற்றப்படணும், நல்லவர்கள் உருவாகுவார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எப்படி ஆட்கள் வருவாங்க? இன்னைக்கு நான் ஓதுற குர்ஆன் அழகாக சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரை 30 ஜுஸ் 114 சூரா. இதை யாரு சேர்த்தின? ஒரே பார்வையில குர்ஆனை ஜம்மு செஞ்சாரு. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஹஜ்ரத் உமர் கவலை. சேத்தா முட்டா காரிகள் எல்லாம் மௌத்தா போய்த்துருவாங்க, பின்னால வார மக்களுக்கு குர்ஆன் இல்லா போய்த்துரும். அதை ஒன்று சேர்க்கிற பொறுப்பை யாருக்கு கொடுத்தாங்க? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸைத் இப்னு சாபித்துக்கு ஏன் பொறுப்பு கொடுத்த? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்கும் போது ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டு தான் இந்த வஹியை எழுதும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்பொழுது ஸைத் இப்னு சாபித்துக்கு வயது 14. காத்திபுல் வஹி 14 வயசு. இவர்தான் 17 நாளையில யூதர்கள பாஷையை படிச்சார். சுரியானியா பாஷை. 17 நாள் வயசு 14. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. கடைசி 13 நாள் கடைசி ஜமாத் கொண்டு தயாரிக்கிறாங்க. எதுக்கு? ஜோர்டான்ல இருக்கிறாங்க. 2.5 லட்சம் ரோமர்கள், உலகத்தில் அப்போது இருந்த ஆக பலமான ராணுவம். இவர்கள் மதீனாவை கைப்பற்ற தயாராகிறார்கள் என்று செய்தி வருகிறது. 3000 பேர் கொண்ட ஒரு படையை தயாரிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு கமாண்டராக போட்டது ஹஜ்ரத் உஸாமா.
பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்க. ஹஜ்ரத் உஸாமா போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினால கொஞ்சம் தாமதமானாலும் வசியத்தை செஞ்சுட்டு மௌத்தானால் இந்த படையை அனுப்பி ஆகும். அன்ஃபிது ஜெய்ஷ உஸாமா, உஸாமாட படையை அனுப்பணும். சையதுனா அபூபக்கர் அனுப்பினாங்க. 3000 பேரை கூட்டிக் கொண்டு போயிட்டு ரொம்ப நுணுக்கத்துடன் செயல்பட்டதனால் 2.5 லட்சம் எதிரிகளையும் பயமுறுத்தி அந்த ஏரியாவில் இருந்து விரட்டிட்டு ரொம்ப வெற்றிகரமாக மதீனாவுக்கு திரும்பினாங்க. அந்த ஹஜ்ரத் உஸாமாவுக்கு வயது 17. அப்ப வயசு. எங்கள் எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது 2.5 லட்சம் படைய 3000 பேரை கொண்டு வைத்து சமாளிக்க? மூத்திரம் பைத்திரம் போட்டாங்க. வயசு 17. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட மஜ்லிஸ்ல உருவான வாலிபர்கள், சிங்கங்கள். மக்காவை பிடிக்கிறாங்க. மக்காவுக்கு ஒரு கவர்னர் போடும். ரசூலுல்லாஹ் யாரை போட்டாங்க? 16 வயசு அத்தாப் இப்னு அசீத் ரலியல்லாஹு தஆலா 16 வயசு கவர்னரா போட்டாங்க. அவ்வளவு டேலண்ட். எங்க படிச்ச? மஸ்ஜித் நபவியில. யார் உஸ்தாது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருக்கும் வயது 14 அல்லது 15. வீட்டை கொடுத்தார். யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு மஸ்ஜிதில் இடம் இல்லையா? இந்த வீட்டில மக்களுக்கு இஸ்லாத்தை போவீங்க. 13 வருஷங்கள் ஹிஜ்ரத் வரை அர்கம் ரலியல்லாஹுடைய வீடு தலீமுக்கு பாவிக்கப்பட்டது. குர்ஆன் கற்றுக் கொடுக்க தாருல் அர்கம் என்று பெயர் மாறிச்சு. வயசு 14 15. சஹாபா வாலிபர்கள். அபூ ஜஹலை கொலை செய்கிறார்கள். முஅவ்வித் இப்னு அஃப்ரா வயது 15 16. சஹாபாக்கள் உருவான வாலிபர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, இவர் அப்படித்தான். அப்துல்லாஹ் மஸ்ஊத். அதனாலதான் சலபு சாலிஹீன்கள் ஒருத்தர் சொல்றாரு, நீ ஓண்ட பிள்ளைய எப்படி ஒரு கல்விமானாக புத்திசாலியாக உருவாக்க வேண்டும் என்று தலையை பிச்சுக் கொண்டிருக்கிறியா? ஓண்ட பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக்கொடு. குர்ஆன் ஓண்ட பிள்ளைக்கு தேவையானது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும். வாப்பட பொறுப்பு பிள்ளையை குர்ஆனில திறமையாக்குறது. அந்த பிள்ளையை குர்ஆன் கைட் பண்ணும், குர்ஆன் வழிகாட்டுவாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 12 வயசு. அவங்களோட உம்மா பாப்பா முடிவு செஞ்சாங்க, இவன் ஆடு மேய்க்கத்தான் சரி. அவங்களோட உம்முடைய பாப்படைய முடிவு என்ன? இவர் ஆடு மேய்க்கிற, நாங்க சொன்ன சக்கொட்டியானுமே ஆடு மேய்க்கத்தான் இவர் சரி. ஒரு 30-40 ஆட்டை கொடுத்து அவரை போட்டு வச்சிருந்தாங்க. மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியால் அப்படிங்க வாராங்க. இவங்களே தெரிய இவர் யாருன்னு, அவரே தெரிய வாரவர் நபி என்று. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏய் அடிமை இளைஞனே, எனக்கு அதால் ஒரு ஆட்டை தாங்க, நான் கொஞ்சம் பால் குடிக்கணும், தாகமாகி பசியாமைக்கு. அவர் சொன்னார், உங்களுக்கு விளங்குறல்லையாப்பா, இந்த ஆட்டால பால் எடுக்கணுமா? குட்டு வச்சா தானே பால் கிடைக்கும், கற்பிணியானா தானே பால் கிடைக்கும். ஒன்றுமே இல்லாத இந்த ஆட்டுக்குட்டியார் எப்படி பால் எடுக்கிற? யாரு சொன்னாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அவருக்கு தெரிய வந்தவர் நபி என்று. அவர் சொன்னாங்க, ஒரு ஆட்டை தாங்களே பால் குடிக்கணும். திருப்ப கோபம் பேசினாரு. 3வது பேர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி பரவாயில்லை, அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆட்டை கொண்டு வாங்க. ஆட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய விஷயம் இல்லை. ஹுதைபியாவில் அவங்களோட விரலுக்கு இடையால வந்த தண்ணியால 1400 பேர் உது செஞ்சாங்க. 1400 பேர் உது செஞ்சாங்க ஹுதைபியால. அப்படின்ற ஆட்டால பால் எடுக்க வெளியே அவங்களுக்கு இல்லை. மடியை தடவினாங்க, ஆட்டையும் தடவினாங்க, பரக்கத்து துவா செஞ்சாங்க, குர்ஆனுடைய சில ஆயத்துக்களை ஓதினாங்க. என்ன ஆச்சரியம், பால் வருது.
இந்த வாலிபன் மண்டையில் ஓடுது, டே பால் எடுத்து போட்டாரு. எப்படி எடுத்தாரு? குர்ஆன் ஓதி. இவர் கேட்டாரு, நீங்க கடைசியா ஓதினே என்னமோ அது எனக்கு சொல்லித்தாங்க. இந்த கடைசியா ஓதினத கொஞ்சம் வேணா சொல்லித்தரணுமா அப்படின்னாரு. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவர் ஆடு மேய்க்கிற ஆள் அல்ல, இவரு பெரிய ஒரு முஅல்லிமா வர வேண்டிய ஆள். இவர் உம்மத்தை வழிநடத்த வேண்டிய ஆள். 30 ஆடை வழிநடத்துறவர் அல்ல, உம்மத்தை வழிநடத்த வேண்டியவர். இன்னக குலாமுன் முஅல்லம், நீங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் ஒரு இளைஞனாக இருக்கிறீங்க. அப்பதான் அவருக்கு விளங்கி போச்சு இவர் நபி என்று. கலிமா சொன்னார், முஸ்லிம் ஆயிட்டார். 12 வயசு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. இப்படியே காலம் ஓடுது. ஒரு நாள் சூரத்துர் ரஹ்மான் இறங்கிச்சு. அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஓதினாங்க. இப்னு மஸ்ஊத் அப்படியே சட்டன பாடம் வாங்கிட்டார். முழு சூரத்துர் ரஹ்மான் பாடம். எல்லாருடைய கண்கள் மேல வச்சடி, இப்படியா இவ்வளவு மன்ன சக்தியா? ஒரு முறை சூரத்துர் ரஹ்மானை கேட்டு அப்படி பாடம் வாங்குறார். அதை ஓதினது போதாது, போயிட்டு காபத்துல்லாஹ்வில சத்தமாக ஓத அபூ ஜஹலுடைய குரூப் அடிவாங்க, மயங்கி கீழே விடுகிறார். பாடமாக்கி தாவத்தும் கொடுத்துட்டார். இப்பதான் எல்லாருக்கும் விளங்கி போச்சு, இவர் ஆடு மேய்க்கிறவர் அல்ல, இவருடைய விஷயம் வேற. அந்த திறமையை வெளியில கொண்டு வந்தது குர்ஆன். ஈமான் தான் நம்முடைய திறமையை வெளியில கொண்டு வந்தது. சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல ரிவாயத் இருக்குது, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறத கேட்டு நான் 70 சூரா பாடமாக்கினேன். ஹஃபிழ்து மின் ஃபீ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 சூரா. ஹஜ்ரத் ரசூலுடைய கிராஅத்தை கேட்டு 70 பாடமாக்கினேன் நான். மத்த 45 தான் 44 தான் எக்ஸ்ட்ரா பாடமாக்கினேன். இவ்வளவுக்கு ஆழ்ந்த சைஸ் நாங்க இருக்கணும். அவருடைய எடுத்து வர நாங்க இப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தா இப்னு மஸ்ஊத் இப்படி நடந்து வருவாருன்னா அப்ப எங்கட சைஸ், எங்கட அரவாஸ் அவரு. கட்டால் கால்கள் ரொம்ப மெல்லிச்சு, ரோட்ல போற நேரமே காற்றில் அடிபடுறது போல போவாரு. அஹ்மதுல இடம் பெறுகிறது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பேசியிருக்கிறாங்க. ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்வாக் மரத்தில் இருக்கிறாங்க. மிஸ்வாக் குச்சி வைக்கிற மரம், அந்த மரத்து மேல காத்தொண்டு வீசிச்சு. ஒரு மனிதன் மரத்தட கொப்பை பிடிச்சு தொங்கிக் கொண்டிருந்தா கொப்பெல்லாம் ஒரு பக்கம் போகும், இவரு தொங்குற கொப்பு போகாது. சைஸ் அப்படியே ஓட்டும். 80 கிலோ 100 கிலோ ஒரு கொப்பில தொங்கினா மரம் எங்கட பக்கத்து வரும். காற்று வீசின இவரு மஸ்ஊதையும் சேர்த்து காத்து கொண்டு போகுது. மரத்தோடு அவரும் போறார். சஹாபாக்கள் இதை பார்த்து ஓடி சிரிச்சாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அவரை பார்த்தோம் குருவி குஞ்சு மாதிரி இருக்காரு. குருவி மாதிரி இருந்தா பறக்காம பாரு, கால்கள் அவ்வளவு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தல்ஹகூன மின் ஹாதா. இப்னு மஸ்ஊத் இந்த கால்களை பார்த்த சிரிக்கிறீங்க? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த 2 கால்களும் நாளை மீசானுடைய தராசில் வைக்கப்பட்டால் உஹது மலையை விட கனமாகும். ஆட்டு மந்தையிலிருந்து உஹது மலையை பாரமாக்க அந்த அளவுக்கு பவரா போயிட்டார். ஏதாவது இந்த தகமை கிடைச்சது ஈமானான குர்ஆனான. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அமைப்பிலே மஸ்ஜிதுடன் தொடர்புள்ள நல்ல பழக்கமுள்ள நல்லொரு வாலிப சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நல்ல முயற்சிகள் அனைத்தையும் கபூல் செய்து ஈருலகிலும் உன்னதமான மேலான பாக்கியங்களை தந்தருள்வாராக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.